ஷே ஸ்டோ பெறமா முக்கால் சேத்தியம் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல்வாதி கொடியை தூக்கி பூரா நிலப்பரப்பாக அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒவ்வொரு 5 வருஷம் இருக்கிற பூரா என்ன சொல்லுதான், அந்த இடத்துல கேஸு நடந்தால் பரவாயில்ல, பத்திரம் போடுங்க. சட்டப்பேரவையில் உட்காந்து என்னடா உங்களுக்கு விளையாட்டாடா, 5 வருஷம் போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காண்டா. இப்போ அடுத்து இந்த தாவேக்கா கட்சிக்கு ஓடியாரான், தாவேக்கா ஆட்சியில் ஓடியாரான், கவர்மெண்ட்டில் வாரான். பத்திரம் போட்டவன் நீதிமன்ற கோர்ட்டு வழக்காடுது, வழக்கு நிற்கி வழக்கு விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்னடா விளையாட்டாடா இல்லை, அதிகாரி கேடுகட்ட வேலை பாத்தியா பார்க்கலையா, சர்வ நம்பரு அந்தந்த இடத்துல பாத்தியா பார்க்கலையா, அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுது பூரா நீ பாத்தியா பார்க்கலையா. கிராம தலையாரி இட அளப்பு பிஓ தாசில்தார் கலெக்டரு பத்திரப்பதிவு பத்திரம் வெளியில் வென்று சார்பாளர் எல்லாம் பாத்தியா பார்க்கலையா. பார்க்காம தான் பஞ்சு கொடுத்து விளையாடுதீங்களாடா கேடுகட்ட வேலை. இல்லை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று இருக்க மாட்டான் தமிழ்நாடு முழுவதும் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி ஒரு பேர் இருக்க மாட்டான். ஒரு பேர் ஆணும் பெண்ணு ஏதாவது தூக்கிடுவான். இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட வந்தவொடனே தூக்குவான். நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, இது என்ன விளையாட்டாப்பா, கூத்தடிக்க கொடுத்துருக்கா, கூத்தடிக்கவா, கூத்து அடிச்சுட்டு வரான், கூத்து அடிக்கான். எப்படி கவர்மெண்ட் வேலை அங்கே ஏண்டா இதுக்கு 2 காவல்துறை கூட்டிகிட்டு வரான், என்னமோ பெரிய ஃபைட்டு போடுற மாதிரி கேடு கட்ட வேலை. அவன் கவர்மெண்ட் வேலை ஆக்குறான். அதுக்கு மேலே பாத்தியா பார்க்கலையாடா. கேஸ் நம்பர் இங்கே வந்து கேஸ் நம்பரை கேட்கான். எந்த நம்பர், அந்த நம்பர் கேஸ் நம்பரை கொடுங்கன்னு கேட்கான். எப்படி விஸ்வ பெறமா, நான் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேஸ் நம்பர் எப்போ தெரியலையாடா, கையில் இல்லை கடவுள் உட்காந்து கண்டு இல்லையாடா. அடா கண்டாரோலி கேடு கட்ட வேலை. உனக்கு அரசியல்வாதி சொல்லலையா, கவர்மெண்ட் வேலை ஆக்கிறவன் அரசியல்வாதி சொல்லலையா. அரசியல்வாதி பூரா தெரியும், உட்காந்து பார்ப்பான். காலைல கணக்கு போட்டவொடனே கணக்கு கேட்ச் பண்ணுதாரு. நம்ம அழிச்சு வச்சுருக்கோம். இப்போ சட்டப்பேரவையில் வாசிக்கும் விவசாயம் புரியாதா, இல்லை ஆதார கார்டு இருக்கோம் கேடு கட்ட கண்டாரோலி மேலே புரியலையா. விவசாயம் உயிர் வாழ்ந்த கேள்வி அதான். அதுக்கு தான் முற்றுப்புள்ளி முதல் கணக்கு செக் பண்ணல. உனக்கு விவசாயம் இருக்கான்னு கேள்வி கேட்பான். இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட கேள்வி கேட்பான். கேடுகட்ட வேலை. அவன் நாட்டு கூத்தடிக்க விட்டுட்டான். நீ கூத்தடிச்சு ஓட்டு முத்திரை போட்டால் அவன் கூத்தடிச்சு ஓட்டு முத்திரை வாங்கி சேனா புளுத்தி வாங்கி பூரா பாலாக்கி வச்சுக்காண்டா. கேடுகட்ட வேலை. இந்த மொட்டியம் பேப்பர்லாம் அழைதான் அம்புட்டும். உன் வீட்டில் கொண்டாட்டி புள்ள உயிர் வாழ்றதுக்கு என்னடா கேடுகட்ட வேலை. பொட்டார் கணக்கு இன்னைக்கு முதல் கணக்கு சென்னை விவசாயம் இருக்கான்னு தான் கேள்வி. எவனும் ஆட்ட முடியாது, ஓட்ட முடியாது. நீதிமன்றமே இப்போ திளறும். ஆகா விவசாயம் கேட்காரு, ஆதார கார்டில் விவசாயம் இருக்கா. அப்போ அவ்வளோ தப்பு கணக்கு உள்ளே ஏறி போய் நிற்கி, அவ்வளோ தப்பு கணக்கு வழக்கு ஓடுது, அத்தனையும் வெளியில் கூத்தடிக்கான். அப்போ இதுக்கு தக்க தண்டனை எடுக்கார் கடவுள், நீதிமான் எடுக்கார், நீதி அரசர் எடுக்காருன்னு இப்போ தான் கோர்ட்டில் புரியும். நீதிமான் கணக்கு எடுக்கார், நீதி அரசர் கணக்கு எடுத்தார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் ஐயா உட்காந்துருக்காரு. ஏன்டா கண்ணு தெரியாமல் தான் இன்னும் உள்ளே போறீங்களாடா. அட கேடுகட்ட வேலைன்னு இப்போ தான் நீதிமன்ற கோர்ட்டில் விளக்கங்கள் தெரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் கொட்டார் ஆணு பண்ணு புரிஞ்சுக்கப்பா. பொட்டாச்சு கணக்கு முக்கால் சத்தியம்.